ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2-3 நாளாக வீடியோ போட முடியல, சாரி, கொஞ்சம் ஒர்க் பிஸி. ஓகேவா? சரி, இன்றைக்கி தான் ஃப்ரீயானேன். அதாவது எல்லாருமே மே 4ஆம் தேதியை நோக்கி ரொம்ப ஒரு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது, விஜய் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நானும் காத்துட்ருக்கேன். ஸோ நாமெல்லாம் விஜயோடைய அந்த வெற்றி வாய்ப்பு எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து நம்மலாம் பயங்கர ஒரு ஆர்வமாக இருக்கும். ஆனால் இங்கே உள்ள கொத்தடிமைகளுக்கு ரிசல்ட் இப்போவே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் ஒப்பாரியோ ஒப்பாரி. இலை வீட்டை விட கிளை உலகில் ஒப்பரைக்கப்பட்டோம், அந்த அளவுக்கு ஒப்பரைக்காங்க. அதாவது சில வேலை மண்ணெழுத்துக்கு சாபலாம் போடுவாங்க சில கிராமத்தில், அந்த அளவுக்கு இறங்கிட்டானுங்க, சாப்பிட்றானுங்க. டேய், விஜய்க்கு போய் ஓட்டு போட்டிங்களாடா, எங்களுடைய காசெல்லாம் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிங்களே, இங்கே சாபங்களை சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீங்கள் வடிவேல் ஒரு படத்தில், போய்கிரி படத்தில் அலுவலகத்திலே ஒரு ஆள் வச்சிருப்பான், சங்கி மங்கி அப்படின்ட்டு. அதே மாதிரி திமுக அலுவலகத்திலே 2-3 ஆட்கள் வச்சிருக்கு. அதில் நமக்கு முக்கியமான ஆள் இந்த அண்டாவயன் செந்தில் தான். உட்காந்து ஒப்பாரி வைக்கான் என்னடா இது நச நச நசன்னு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதில் முதல்ல சொல்கிறான், அதாவது இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே இல்லைங்க. சோறு போட்டு சாப்பிட்றான்ல, அந்த நஞ்சு விசுவாசம் இருக்கா உனக்கு? சோறு அது யார் கொடுத்தது? திமுக கொடுத்தது. இங்கே ஐடி கம்பெனி இத்தனை கம்பெனியில் இருக்கே, இதில் வேலை பார்க்கிங்களே, மேற்கு வங்கத்தில் உத்தரப்பிரதேசில் இப்படி ஐடி கம்பெனி இருக்கா? இங்கே தான் எல்லாம் இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள அறியப்படுறது கருணாநிதி தான். விட்டா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதே கருணாநிதி தான் சொல்லிடுவாங்க போல, அந்த அளவுக்கு போயிட்டா. அவ்வளோக்குள்ள அதாவது ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் ஓட்டு போட்டாங்க. என்ன ஒரு நஞ்சு இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் இப்படி நஞ்சு கட்டமாக நடத்துக்கிறீங்க அப்படின்ட்டு கொந்தளிச்சு ஆக்ரோஷத்தில் அப்படியே ஒப்பறி சொல்கிறான். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏன்டா அண்டாவாயா, திமுகங்கிற கட்சி வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாரும் சோறு சாப்பிடாம மண்ணாலியாக தின்னுட்டு இருந்தாங்க. ஏன்டா அவங்க பாட்டில் அடிச்சு விட்றீங்க? இன்னொருத்த என்னன்னா, அதாவது திமுக வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சட்டை போட்டிங்க, தோளில் துண்டை போட்டிங்க, மேலே சட்டை போட்டிங்க அப்படின்ட்டு. ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன ஆடு மாடு மாதிரி துணி இல்லாமல் அழைஞ்சிட்டு இருந்தாங்க? என்னடா ஓவராக விட்றீங்க? இல்லை நான் கேட்குறேன், ஏதாவது திமுக தான் வந்துச்சு அதை நடிச்சு திமுக வந்து சரி அப்படி இருந்தால் நீங்கள் இப்போ நல்லா நினச்சா மக்களை ஓட்டு போட்டுருக்கணும். இப்போ அவ்வளோ பேரும் பணத்தை அடிச்சு தானே ஓட்ட வாங்க பார்க்கிங்க. நான் கேட்குறேன், இப்போ கூட ஒரு வீடியோ வந்துச்சுப்பா, தூத்துக்குடியில் கீதா ஜெயவன் அவர்கள் கொடுத்த அந்த ஓட்டு கொடுத்த பணம் ஒழுங்கா போய் மக்கள்கிட்ட சேரலை அப்படின்ட்டு அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தரே பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகி தான் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டிருக்காரு, ஆரோக்கியதாசன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அப்போது நல்லா பாருங்கள், வெட்ட வெளிச்சமாக இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது யார், எந்தெந்த கட்சிகள் தான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. எல்லாருக்குமே தெரியுதா? இப்போ ஆதாரம் கிடச்சிதா? இவ்வளோக்குள்ள தைரியமாக வீடியோ வெளியிட நீங்கள் கொடுத்த பணம் எங்களுக்கு வந்து சேரலை அப்படின்ட்டு. ஸோ அப்போது தேர்தல் ஆணையம் இவங்கெல்லாம் பிடித்து ஏன் விசாரிக்க மாட்டேங்காங்க? ஏன் கம்ப்ளைண்ட் ஏன் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிங்கன்னு கேட்குறேன். நான் நல்லா கேட்குறேன், தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுச்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்குள்ள திராவிட கட்சி 2 கட்சி தான் ஓட்டுக்கு பணம் கொடுச்சிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. இங்குள்ள காவல்துறை என்ன, அவங்க தான் ரைடுக்கு போகணும், அவங்க வீட்டுக்கும் ஓட்டுக்கு பணம் போயிருக்கும். அப்போ எவ்வளோக்குள்ள தெளிவாக எல்லாருக்கும் பணம் போயிருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அதை உங்களால் பிடிக்க முடியாதுண்ணே. என்ன நடக்குது? அப்போ சாதாரண ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டவங்கன்னு அவங்க நினைக்கும் போது, இந்த மக்கள் தைரியம் வாய்ந்தரவை ஓட்டுக்கு நீ பணம் கொடுத்தாலும் பணத்தை வாங்கிடுவோம், அது எங்கள் பணம் தான், ஆனால் நாங்கள் ஓட்டை யார் குத்துன்னு நினைப்போம் அவங்களுக்கு தான் போடணும்னு சொல்லி எல்லாரும் வெறுத்தனமாக விசில் குத்துருக்காங்க. அப்போ எவ்வளோக்குள்ள அவங்களுடைய மனசில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஒரு தைரியமான ஒரு இதுக்கு முன்னாடிலாம் ஐயோ ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டோம், அந்த குச்ச உணர்ச்சி. இப்போலாம் அது எதுவுமே கிடையாது. ஏன்னா நாம தான் அதை மாற்றிட்டு இருக்கோம்ல. அது உங்களுடைய பணம் தான். இந்த மாதிரி கொள்ளையடிச்சு நம்மளுடைய வரி பணத்தை, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அவங்க வந்து எவ்வளோக்குள்ள 3 தலைமுறை 4 தலைமுறை சொத்து சேர்த்து வச்சுட்டு இருக்கான். அதை இந்த மாதிரி நேரத்தை செலவு பண்ணுவாங்க. அதனால யாருக்கு எந்த ஒரு வருத்தம் வேண்டாம். எவன் பணத்தில் வாங்கியிருக்காங்க, ஆனால் ஓட்டான்னு நீங்கள் யார் குத்துன்னு நினைக்கலாம் அவங்க குத்துக்குன்னு சொன்னோம். அதை மக்கள் சரியாக பண்ணியிருக்காங்க. அவங்க கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. அவங்க இங்கே யாருக்கு ஓட்டு போட்டால் நாடு நல்லா இருக்குமோ அதை நினச்சி உண்மையாகவே ஒரு மாற்றமே நினச்சி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நீ தான் சோறு சாப்பிடுவியா இல்லை வேற எதுவும் சாப்பிடுவியான்னு தெரில. ஏன்னா உன்னை பார்த்தா இவ்வளோக்குள்ள முரட்டு முட்டா கொத்தடிமைகளுக்கு முட்டு கொடுக்கணும்னா நீ வந்து சோறு சாப்பிட மாட்டேங்க, வேற ஏதோ வித்தியாசமாக சாப்பிட்ற. அது என்னென்று கமெண்டில் உள்ள நண்பர்கள் சொன்னால் சரியாக இருக்கும். இல்லை என்ன ஒரு முட்டாத்தனமாக உட்காந்து முட்டு கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள கொத்தடிமை. இல்லை நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வர்றதுக்கு முன்னாடி இங்கே எதுவுமே இல்லை, மக்கள் இருந்தால் அறிவு இல்லாமல் அறிவு இல்லாமல் அஞ்சலில் தான் இருந்தாங்கன்னா என்னடா ஓவராக விட்றீங்க? ஐயா நீங்கள் இவ்வளோக்குள்ள ஒப்பரைக்கு போய் தெரியுத ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சாதமாக வந்துட்டுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு முதல்ல. அதனால தான் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ பேரும் ஒப்பரைக்கிறதுக்கு. என்னத்தை சொல்ல, இதில் ஒரு கொஞ்சம் ஓவராக போயிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல நீங்கள் திமுக ஓட்டு போடல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஊர் கவுன்சிலர். அதை உடைக்கானுங்க, பைப் லைன் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிறானுங்க. நீ திமுக ஓட்டு போடலை அதனால் அவங்க தண்ணி குடிக்கூடாது. ஏய் யார் அப்போ விட்டு போனான்டா? எனக்கு புரியலை.
இந்த ஆளாளுக்கு திமுக வந்து அதை பண்ணிச்சு, திமுக ஏதோ சொந்த பணத்தை எடுத்து திமுக கட்சியில் உள்ள பணத்தை எடுத்து போட்டு மக்களுக்கு வாரி வாரி இறைச்ச மாதிரியும் எல்லாமே மக்களுடைய வரிப்படம். இந்த நாட்டை யார் ஆட்சி புரிஞ்சாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியதை இதை விட பயங்கரமாக செஞ்சுருப்பாங்க. நீங்கள் அள்ளி கொடுக்காம கிள்ளி அதில் எரிஞ்சிட்டு போயிருக்கீங்க. அதாவது திமுகவுடைய தலைவர்கள் அங்கே பாரு, பெர்னா பீச் பக்கத்தில் திராவிட கட்சிகள் ஒவ்வொருத்தருடைய அந்த சமாதியும் பாரு, கல்லர் ஆக்சுவலாக சும்மா பழுங்கி மாதிரி பளபளப்பா எக்ஸ்பிஷன் கணக்கா அதில் எத்தனை பேர் தூக்குறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு வேலை இதுக்கு வேலையாட்கள்னு அவ்வளோ இதாக ஜொலிப்பாக வச்சுருக்கீங்க. அது ஆக்சுவலாக சமாதி. அதில் காட்டுற கொஞ்சம் ஒரு 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 10% இந்த கஷ்டப்படுறாங்கல்ல, நீங்கள் நல்லா பார்ப்பீங்கல்ல, இந்த பிரிட்ஜுக்கு கீழே இந்த வீடுகள் இல்லை, வாசல் இல்லாமல், அதெல்லாம் மனசு ஜென்மம் தானே, நம்ம கூட வாழ்கிற மக்கள் தானே. அவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க? எங்கேயோ இருந்து இங்கே வந்துட்டாங்களா? இங்கே உள்ளே மக்கள் தானே. எவ்வளோ கஷ்டப்பட்டு குளிர்லையும் வெயிலையும் ஒரு கூரை ஒரு தார்ப்பை அது கூட இல்லாமல் அதில் அப்படி சுருண்டு கிடக்க நம்ம பார்க்குறோம். இந்த அவலெல்லாம் என்னைக்கு ஒழியும்? அப்படி கல்லறைக்கு அவ்வளோ பணத்தை கோடி கோடியாக கொட்டுறீங்க. அதை கொஞ்சமாக எடுத்து இப்படி பராமரிப்பு இல்லாத அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு வேலையை இப்போ கவர்மெண்ட்லேருந்து கொடுத்து ஒரு வீடுகள் கட்டி கொடுத்து அவங்கள ஒரு வீட்டை உட்கார வைக்க வேண்டியதானே, சரி இதெல்லாம் இல்லாமக்க வேண்டியதானே. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷ காலமாக இவங்க தான் ஆட்சி புரிஞ்சுக்காங்க நாட்டில். அப்படிங்கிற ஒரு நல்லதுமே நடக்கலை. ஆனால் இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தனா தான் நீ சோறு சாப்பிட்ற சோறு ஏதாவது அசிங்கமாக கட்டணும்லாம் பார்த்தா சாம காண்டாவது என்ன சொல்ல அழுது சாவுங்க. உங்களெல்லாம் முடிவு கட்ட தான் அந்த மனுஷன் வந்திருக்காரு. ஆனால் ஒன்றியா அவர் எவ்வளோக்குள்ளே வச்சு போகிறாருன்றது அதெல்லாம் மே நாள் நம்மளுக்கு தெரியும், ஓகேவா. ஆனால் இந்த 75 ஆலமர கட்சி 30 வருஷமாக ஆண்ட கட்சி இந்த மாதிரி கட்சிகள்லாம் அல்லற விட்டார் ஒரு மனுஷன் வேற லெவலில் தளபதி. சரி, இதில் இன்னொரு பக்கம் என்னென்னா எல்லாவனுக்கும் விஜய் அடித்து பிரியாளாயிரணும், விஜய் விமர்சி பிரியாளாயிரணும், விஜயை நம்ம ஏதாவது சொல்ல நம்மளும் எல்லாரும் பார்ப்பாங்க பப்ளிசிட்டி கிடச்சிடும் அப்படின்னு திருறானுங்க. அதில் முக்கியமான ஒரு கொத்தடிமை தான் அந்த ஜேம்ஸ் வசன் தான். இந்த ஆளுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லாமல் தான் கிடந்தார். இப்போ விஜயை பற்றின விமர்சனம் பண்ணிக்கிட்டு இந்த 2 யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு தொடர்ந்து அதில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து இவளுக்கு இன்னும் பப்ளிசிட்டி கிடைக்கணும். அதில் தான் இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இவங்க எங்கேயோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனாராம். அந்த ஹோட்டலுக்கு போய் வெளியே நிப்பாட்டி சாப்பிட போகும்போது அந்த அவருடைய கார் கண்ணாடி யாரோ கைவர்கள் அடித்து கண்ணாடியை உடச்சிட்டாங்களாம். ஸோ அதை வந்து இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் வந்து ட்வீட்டு போட்டுருக்காரு ஒன்று, அதாவது என் கார் கண்ணாடியை உடச்சது வந்து பார்த்தீங்கன்னா தருதலைகளா தற்கொலைகளான்னு தெரியல இப்படிலாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இவர் தொடர்ந்து விஜயை தான் விமர்சிட்டு இருந்தாங்க. அதனால விஜயோட ரசிகர்கள் தான் இவர் கார் கண்ணாடியை உடச்ச மாதிரி இவங்க வந்து பார்த்தி அப்படியே ஒரு போட்டு பண்ணுறாரு. அதுக்கு இந்த நாம் தமிழ் கட்சி சாட்டை துறை வினோத் அலைவான சாக்கடை அவங்க உடனே பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க பாருங்க, கருத்தால் எதிர்கொள்ள முடியாத இந்த ரசிக குஞ்சுகளை பார்த்தீங்கன்னா அவருடைய கார் கண்ணாடியை உடச்சிருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு இதை பார்த்த உடனே என்ன வச்சுன்னா, ஏடா லூசு பையில அப்படியே அந்த கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் விஜயோட ஆதரவாளர்கள் ரசிகர்கள் கார் கண்ணாடியை உடைப்பாங்க அப்படின்னா அவங்க முதல்ல யார் கடையில் தான் உடச்சிருப்பாங்க, உன் கார் கடையில் தான் உடச்சிருப்பாங்க. ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடச்சிருப்பாங்க. டேய் அவங்களாம் உங்களை ஒரு ஆளாவே மதிக்கலை. அதனால தான் நீங்கள் அவங்க பாட்ட இன்னும் கதைகிட்டே கிடைக்கீங்க. ஏன்னா விஜயவல் கண்டுக்காம விட்டுருக்காருல, அது வரைக்கும் அவங்களும் உங்களுக்கு கண்டுக்கல. இல்லை நான் தெரியாம இருக்கிறேன், ஏன்டா சாட்டை இப்போ ஜேம்ஸ் வசன் கார் கண்ணாடியை உடச்சதுக்கு இவ்வளோக்குள்ள கொந்தளிச்சுட்டு அது வந்து டிவிகே கட்சிக்காரங்க தான் தற்கொலை தான் அப்படின்னு இவ்வளோக்குள்ள பொங்கிட்டு வரிய. உன் கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணும் கூட பார்க்காம அந்த பெண் கர்ப்பிணி அதை கூட பொருட்படுத்தாமல் அவங்கள அடிச்சு விட்டுருக்காங்களே திமுககாரங்க. அதுக்கு நீ முதல்ல கொந்தளிச்சுட்டு போராட்டம் பண்ணியிருக்கணும், திமுக பயங்கரமாக விமர்சிருக்கணுமே. ஆனால் அதுக்கு காட்டுற முக்கியத்தோட விஜய் தானே இருந்தாலும் அப்படி தொங்குற. நான் கேட்குறேன், நீங்கள் என்ன மாதிரியான ஜென்மங்கள் எனக்கு புரியல. அதாவது திமுகவும் நாம் தமிழ் கட்சியும் அங்காளி பங்காளியா, ஏன்னா நாம அப்புறம் கூட நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம், இப்போ நம்ம விஜய் தான் முக்கியம். என்ன மாதிரி ஜென்மடம் கட்சியை சார்ந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிச்சு வச்சுக்கான அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு திமுக காரனை பிடிச்சி விமர்சிக்க துப்பு கிடையாது, கேள்விக்கு துப்பு இல்லை. நீங்கள் வந்துட்டானுங்க அதை எங்கேயும் எவன் கார் கண்டியாக உடச்சானா அதுக்கு டிவி கட்சிக்காரன் காரணமா. ஏன் நீங்கள் உள்ள தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் டிவி கட்சி எழுதுங்களேன், ஊருக்கு இப்படி கிளம்பியிருக்கானுங்க. ஸோ எல்லாருடைய அந்த கதர்களுக்கும் மே 4ஆம் தேதி சரியான ஒரு சம்மட்டி பதில் கிடைக்குங்கிறதுல நான் ரொம்ப ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா யாரை பார்த்தாலும் சிறுதா மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்பவும் பீதி இருக்காதா என்ன. ஸோ அதனால் பயங்கரமாக ஒப்பாரி வச்சுட்டு என்ன இதுக்கப்புறம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன உருட்டலாம் அப்படின்ட்டு இப்போவே தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி பார்க்கலாம் மே 4ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்மளுடைய கதையில் பதிவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு நடக்கும்போது அதையும் நம்ம விமர்சிக்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டுங்க நம்முடைய சேனலில். ஓகேவா, பாய்.